ஆமா, ஒரு வளமும் இல்லாமம்மா, மழை இல்லாம ஒண்ணுமே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பனையேரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒரு பனையேரியை வந்து கல் இறக்குனாருன்னு சொல்லி முத்துல சுட்ட நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் கூட நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அவரை பற்றி. அவருக்கு வந்து இப்போ வந்து கோர்ட்டில் வந்து அவருக்கு வந்து ஜட்ஜி வந்து இந்த மாதிரி கேட்காப்புல, கல் இறக்குனது அவ்வளோ பெரிய குற்றமா, கல்லுனால உங்களுக்கு என்ன தீமை என்ன நன்மை, அதை எனக்கு எடுத்து சொல்லுங்க, அது சுட்டு பிடிக்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குன்னு அவர் கேட்டிருக்காப்புல. இந்த கல் பதனியில் வந்து என்ன நன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச, நான் அனுபவப்பட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு நன்மைகளை நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே நன்மைகள் இருக்கிறது எனக்கு அவ்வளோ தெரிஞ்சதை தெரியாததை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அதிகமாக அந்த முடி க்ரோத் இல்லாதவங்களுக்கு முடி அதிகமாக வளரும். நல்லா எப்படின்னா கொஞ்சமாக குடிக்கணும், ஒரு 1/2 லிட்டர். அதிகமாக எதையுமே குடிக்கக்கூடாது. கல் பதனியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், சாப்பாடாக இருந்தாலுமே ஒரு அளவு தான், ஒரு அளவாக குடிங்க. டெய்லி ரெகுலராக ஒரு 1 மந்த்துக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தால் நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சி ஆகும், முடி நல்லா க்ரோத் ஆகும், நல்ல உடல் நல்லா பருமன் ஆகும். எப்படின்னா மெலிவாக இருப்பாங்க அவங்க வந்து, ரொம்ப உடம்பு சோர்வாக இருப்பாங்க அவங்க வந்து குடித்தோம்னா கொஞ்சம் உடம்பு ஜம்முன்னு உடம்பு ஏறும். அது மாதிரி ஆண்மைக்கு மிக முக்கியத்துவமானது. எப்படின்னா நல்ல வலிமை தரக்கூடியது. வலிமை நல்லா இருந்தாலே ஆண்மை தன்னால் வரும். அதனால இது ஆண்மைக்கு சிறந்த மருந்து. சுகர் பேஷண்ட் வந்து எப்படின்னா, சர்க்கரை வியாதி உள்ளவங்க வந்து இதை வந்து குடிக்கலாம்னா சர்க்கரை வியாதி குணமாகுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இது எப்படின்னா வந்து அதிகமாக உங்களுக்கு வரவிடாது. நீர்க்கடுப்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வந்து அதிகமாக ஒரு 1 லிட்டர் இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா அதிகமாக யூரின் வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கல்லடப்பு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. அப்படிங்கும்போது உடலில் வந்து சூட்டுனால வர்ற எல்லா வியாதியுமே பக்கத்திலே வராது. நீங்கள் ரெகுலராக இதை கொண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாலாம் கிடைக்காது. வருஷம் ஃபுல்லாக கிடைக்கிறத நீங்கள் குடிக்கவே செய்யாதீங்க. 6 மாதம் சீசனில் குடிங்க, அதுதான் உங்களுக்கு ஹெல்த்தி எப்பயுமே. அது சாக்ரீம் பவுடர் அது இது அதெல்லாம் எதையுமே இது பண்ணாதீங்க. ரியலாக பனை மரத்துலேருந்து இறக்குன இடத்துல வாங்கி குடிங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் எப்படின்னா, 1 வயசு குழந்தைகள் வந்து ரொம்ப சோர்வாக இருக்காங்க, அதிகமாக புத்துணர்ச்சியாக இல்லை, ஓட அந்த மாதிரி நீங்கள்லாம் ஹார்லிக்ஸ் கொடுப்பீங்க, அது இது. பட்டிக்காட்டில் நீங்கள் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 100 மில்லி 50 மில்லி கொடுங்க. கல் செம்ம இதாக இருப்பாங்க, நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா பவராக. எங்கள் சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த மாதிரி பனை மரத்தில் ஏறுவாங்க, அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அதிகமாக நோய் தொற்று ரொம்ப ஈஸியாக வரக்கூடியது. நம்மளாம் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்கும், நம்ம பார்த்துக்குவோம். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் கம்பல்சரி கொடுக்கலாம். எப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இருக்கும், படக்குன்னு எந்த ஒரு நோயும் அதை வந்து அட்ராக்ட் பண்ணாது. அதனால நீங்கள் தைரியமாக, எனக்கு கல்லில் இவ்வளவு தெரியும். அதே மாதிரி நாளைக்கு நம்ம கோர்ட்டில் கல் கொடுக்கலாம், நம்ம வைக்கலாம் அப்படின்னு ஒரு நடைமுறைக்கு கல் விற்பனைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரோட்லேயோ எல்லாரும் கொண்டு வந்தாங்க வாங்கினாங்க அப்படிலாம் குடிக்க தேவையில்ல. ஒரு பனையேறி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பக்கத்தில் நீங்கள் ரியலாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா எதில் கலப்படம் இருக்குது எதில் கலப்படம் இல்லைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. இப்போ ரியலாக வர்ற கருப்பட்டியிலேயே கலப்படத்தை கொண்டு வராங்க. அது பனையேரியால் எங்களால் அதை ஜீரணிச்சிக்க முடியாது, என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா எங்கள் தலையில் நாங்களே மண்ணெலி போட்டுக்கிறீங்களாங்க. அது எப்படின்னா, நாங்கள் வந்து பண்ணுற தொழிலை வந்து தெய்வம் மாதிரி வச்சு பண்ணுற இடத்துல வந்து எந்த ஒரு கலப்படமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு டேரெக்டாக ஒரு பனையேறிகிட்டே போய் வாங்கிக்கோங்க. யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. உண்மையான பனையேறி அந்த வாங்கி வியாபாரம் பார்க்குறவங்க லாபத்துக்காண்டி என்னன்னாலும் பண்ணலாம், அதை நம்ம குறையும் சொல்ல முடியாது. அது அவங்களோட பிரச்சனை. ஆமாம், நீங்கள் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து கல் விற்பனைக்கு கல் குடிக்கலாம் அப்படின்னா 6 மாதம் சீசனில் நீங்கள் தைரியமாக பயணி குடிக்கலாம். யார்கிட்டனாலும் பனையேறிகிட்ட வாங்கி குடிங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம்மா, சொல்லுமா. இப்போ வந்து புளிச்ச கல்லை குடித்தா போதை வரும்னு சொல்கிறாங்கல்ல, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? கல்லில் வந்து போதைன்னா கல் பதனியில் போதை கிடையாது. அந்த கல்லை வந்து 1 நாள் 2 நாள் தக்க வச்சு அதை குடிச்சாதான் போதை. அது இப்போ புளிக்கிறதுக்கு 1 நாள் எடுத்துக்கும், கண்டிப்பாக எடுத்துக்கும். ஒரு நாள் 1.5 நாள் ஆனாதான் அதோட புளிப்புத்தன்மை அதிகமாகும். மேக்சிமம் ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் தான் புளிப்புத்தன்மை வரும். இந்த எப்படின்னா, குடிக்கிறவங்க என்னால் குடிக்காமல் போதை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இது கல் பதனி நல்லது.
கெட்டு போகாமல் இருக்கிற வரைக்கும் அது நல்லது. கெட்டு போயிட்டுனா நல்லது தானே, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும். அவங்க போதைக்காண்டி அப்படி பண்ணுறாங்க. நம்ம வந்து கல்பதினியில் வந்து நம்ம வந்து ஒரு ஊரை போட்டு குடிக்கவே கூடாது. அது என்றைக்குமே போதை தான். அது போதை இல்லைன்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது. நானும் ஒரு பனையேறி என் வாயில் அப்பெல்லாம் போதை இல்லை அது இல்லைன்னுலாம் பொய் சொல்ல வராது. போதை இருக்குது. அதை 2 நாள் 3 நாள் ஊற வச்சு உரப்பயணி போட்டு குடித்தோம்னா அது போதை தான். அதை நீங்கள் யாரும் பண்ண ரியலாக குடிங்க. அதான் ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. ஓகே. அதே மாதிரி உடனே இறக்குற பதனியுமே ஒரு சில பதனி புளிக்கும். அந்த பதனியை குடிக்கக்கூடாதுன்னா இல்லை, அதை நீங்கள் குடிச்சிடலனா சோர்வு எப்படின்னா தூக்கம். நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் கண் எரிச்சல்ல அவங்கெல்லாம் அதை வந்து ஒரு 1/4 லிட்டர் போல் குடித்தாங்கனாலே போதும், நல்ல தூக்கம் வரும். நல்லா தூங்குனாலே பாதி மன அழுத்தம் குறைஞ்சிரும். நிறையா சோம்பல்லேருந்து தப்பிச்சிடலாம். அப்படிங்கும்போது கல்பதினி ஒரே நாளில் இன்னைக்கு ஏறி பனையில் இறக்கியிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு ஏறி இறக்குறதோட சரி. மறுநாள் அதை ஊற போட்டு கீழே வச்சு அதை ஊற்றிட்டு இருந்தாங்க, அதை குடித்தேன், அதெல்லாம் போதை தான். போதை இல்லாமலாம் சொல்லக்கூடாது. போதை இருக்குது. கல்பதினியில் ஊற போடுற பதனியில் போதை இருக்குது. மற்றதில் போதையே இல்லை. நீங்கள் தைரியம் வாங்கி குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.